குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி உலக நாடுகளால் சர்வதேச முதியோர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டுகளிலும் சர்வதேச முதியோர் தினம் இம்மையத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலக முதியோர் தினத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இந்தியாவிலேயே தேசிய முதியோர் மருத்துவ மையம் 2 அமையப்படும் என்று அறிவிக்கப்பட்டு, அது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த ஆண்டு பிப்ரவரி திங்கள் 25ஆம் தேதி கிண்டியில் இங்கே அமைய பெற்றிருக்கிறது. 200 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் மிக சிறப்பான மருத்துவ சேவை அளிக்கப்பட்டு வருகிற காரணத்தினால் இது தொடங்கிய 1.5 ஆண்டு காலத்திற்குள்ளாகவே தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 1000 பேருக்கு மேல் வந்து பயன்பெற்று வருகிறார்கள். இதுவரை புறநோயாளிகளாக இருந்து பயன்பெற்றவர்கள் 1.5 ஆண்டில் 3,80,594 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். உள்நோயாளிகளாக 10,612 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த மையத்தை பொறுத்தவரை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டுமே மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய முதியோர் மருத்துவ மையம் என்கின்ற சிறப்பு அடையாளம் இந்த மருத்துவமனைக்கு இருக்கிறது. அதனால் ஒன்றிய அரசு இன்றைக்கு உலக முதியோர் தினத்தை பொறுத்தவரை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற மருத்துவர்களை உலக முதியோர் தின விழாவில், குறிப்பாக சென்னையில் கிண்டியில் நடைபெறுகிற இந்த விழாவில் பங்கேற்க அனுமதித்து அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் மேகாலயா, தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மருத்துவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். உலக அளவில் முதியோர்களுக்கு பல்வேறு சிறப்புக்குரிய வசதிகளை செய்து தந்து கொண்டிருந்தாலும் அந்தந்த அரசுகள் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற மக்கள் தொகையில் 10.5% மூத்த குடிமக்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்திய சராசரியை விட கூடுதலாக தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 13.7% மூத்த குடிமக்கள் வசித்து வருகிறார்கள். அதற்கான காரணம் தமிழ்நாட்டில் முதியோருக்கான மருத்துவ கட்டமைப்புகள் மிக சிறப்பாக இருப்பதும், அதனால் இந்த மாநிலத்தில் தமிழ்நாடு இந்த மூத்த குடிமக்கள் அதிக சதவிகிதம் பேர் வசித்து வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒன்று. அந்த வகையில் 1978ஆம் ஆண்டு நம்முடைய சென்னையில் இன்றைக்கு வந்திருந்த மருத்துவர் நடராஜன் அவர்களின் வாயிலாக மருத்துவத்துறை ஒன்று முதன்முறையாக இந்தியாவில் இங்கேதான் உருவானது. அதற்கு பிறகு முதியோர்களின் நலனை பாதுகாக்கின்ற வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2007ஆம் ஆண்டு தொடங்கி தமிழ்நாட்டில் ஒரு முதியோர் மருத்துவ மையம் ஒன்று அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில் அரசின் சார்பில் ஒரு 8.5 ஏக்கர் நிலம் அதற்காக தரப்பட்டு இந்த மருத்துவ மையம் உருவாகி கடந்த ஆண்டு பிப்ரவரி திங்கள் 25ஆம் தேதி இது தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மருத்துவ மையத்தை பொறுத்தவரை முதியோர்களுக்கு பார்வை திறன் குறைபாடு, ஞாபக சக்தி போன்ற பல்வேறு சிகிச்சைகளுக்காக வருபவர்களுக்கு 24 மணி நேரமும் இங்கே படுக்கை அறைகளில் தங்குவதற்குரிய வசதியை ஏற்படுத்தி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 20 கட்டண படுக்கை அறைகள் இங்கே பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த 20 கட்டண படுக்கை அறைகளிலும் மிக குறைந்த அளவிலான கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. மருத்துவம், உணவு என்று எல்லா வசதிகளுடனும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஒரு அறைக்கு
வெறும் 900 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. 900 ரூபாயில் 400 ரூபாய்க்கு மேல் உணவு, மருத்துவம் என்று குளிர்சாதன வசதியுடன் கூடிய அந்த அறைகள் எப்பொழுதுமே இங்கே முழு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு வருகிறவர்களுக்கு நூலகம், கேரன் போர்டு, செஸ் பலகைகள், பல்லாங்குழி போன்ற பல்வேறு விளையாட்டு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு மாலையில் இங்கே வருகிற அந்த மருத்துவ பயனாளர்கள் ஓய்வு நேரத்தில் மகிழ்ச்சியுடன் நேரம் கழிப்பதற்குரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனைக்கு இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் திங்கள் 25ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 8 கோடி ரூபாய் செலவில் ஒரு புதிய MRI ஸ்கேன் ஒன்று இங்கே எங்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, கலைஞரின் கண்ணொளி காப்போம் திட்டத்தின் கீழ் இதுவரை 492 முதியவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதியவர்களுக்கு வழக்கமாக வருகிற நோய் பாதிப்பு நிமோனியா, அந்த நிமோனியா தடுப்பு ஊசியும் தமிழக அரசின் சார்பில் இதுவரை இங்கே 635 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிமோனியா தடுப்பூசி வெளியில் சென்று போட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு 3000 ரூபாய் வரை செலவாகும். அது இங்கே இலவசமாக செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் இங்கே பல்வேறு மருத்துவ கருவிகள், குறிப்பாக எண்டோஸ்கோபி, பல் மருத்துவ உபகரணங்கள், கண் மருத்துவத்திற்குரிய உபகரணங்கள் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் மிக விரைவில் இந்த மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்யப்படவிருக்கிறது. எலும்பின் திடத்தன்மையை அறிய டெக்ஸா ஸ்கேன் அமையப்பெறவிருக்கிறது. இந்த வசதிகள் எல்லாம் இங்கே செய்து தரப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, இந்த மருத்துவமனைக்கு இருக்கிற இன்னொரு கூடுதல் சிறப்பு, முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1998ஆம் ஆண்டு முதுநிலை மேற்படிப்பு ஒன்று தொடங்கப்பட்டது. இந்த முதுநிலை மேற்படிப்பு, அதாவது வயது மூத்தவர்களுக்கான முதுநிலை மேற்படிப்பு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. முத்தமிழறிஞர் கலைஞர்களால் தொடங்கப்பட்ட அந்த முதுநிலை மேற்படிப்பு இதுவரை 72 முதியோர் நல மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மருத்துவமனை திறந்த இந்த 1.5 ஆண்டில் 28 முதியோர் மருத்துவர்களை உருவாக்கும் அந்த பயிற்சி பாடப்பிரிவு இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த 28 முடிந்ததற்கு பிறகு 100 முதியோர் நல மருத்துவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் முதியவர்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றவிருக்கிறார்கள். இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வேறு எந்த மாநிலத்திலும் முதியோருக்கான இந்த முதியோர் நல மருத்துவ மேற்படிப்புகள் என்பது எங்கேயும் இல்லை. இந்த முதுநிலை மேற்படிப்பு என்பது இதுவரை தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது. 100 மருத்துவர்கள் மிக விரைவில் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த மருத்துவமனை வளாகத்தில் இன்றைக்கு தேசிய முதியோர் தினம் அனுசரிக்கப்பட்டது. ஒன்றிய அரசின் சார்பில் அனுப்பப்பட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்த மருத்துவர்களுக்கு அவர்கள் பல மாநிலங்களில் அவர்கள் சிறப்பாக இது குறித்து சேவை ஆற்றியவர்கள், அவர்கள் எல்லாம் இங்கே கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லை, இது ஏற்கனவே அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்றைக்கு முன்தினம் குறிப்பாக சொல்லிட்டாங்க. 40 உயிர்கள் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. 40மே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு வந்தவர்கள். நேற்று விடியற்காலையில், அதாவது 2:50க்கு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி மரணமடைந்து விட்டார். அவரை பொறுத்தவரை அந்த நெரிசலில் சிக்கி மிதிப்பட்டு வந்தவர். அவருக்கு பல்வேறு கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு 500 சுகர் இருந்தது, 500. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாதிப்புகள் இருந்தது. வந்ததிலிருந்தே வெண்டிலேட்டரில் இருந்தாங்க. நேற்று விடிகாலில் 2:30 மணிக்கு இறந்துட்டாங்க. இது ஒன்று தான் மருத்துவமனையில் உயிரிழந்தது. மீதி 40 பேர் உயிரிழந்த நிலையிலேயே
சடலங்களாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். இப்போ அங்கே வந்து 53 பேர் இன்றைக்கி காலையில் வரைக்கும் அட்மிஷனில் இருந்தாங்க. 10 மணிக்கு மேலே நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க நலமடைந்து. இன்று மாலைக்குள் பெரும்பகுதியானவர்கள் குணம் பெற்று வீடு திரும்பி விடுவார்கள். இல்லை ஒரு 2 பேர் வந்து இந்த ரிப்பு ஃப்ராக்சர் ஆகி ஒருத்தருக்கு பெரிய அளவில் அந்த எலும்புகள்லாம் நொறுங்கிய நிலையில் அவருக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் என்கின்ற நிலை இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அன்று இரவு வந்தபோது அவரிடத்தில் எடுத்து சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரி வசதி வேணாலும் பண்ணி கொடுங்க, என்ன செலவானாலும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வகையில் அந்த கரூரிலிருந்து மதுரைக்கு அந்த ஒரு சிறப்பு வாகனத்தின் மூலம் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளரை வைத்து அவரை மதுரைக்கு மாற்றினோம். மதுரையில் அவருக்கு தற்போது மிக சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிற காரணத்தினால் அவர் உடல் நலம் தேறி வருவதாக மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறார்கள். இன்னொருத்தர் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. 2 பேர் அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்கு இருப்பவர்கள். இங்கே கரூரில் இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி நாளைக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. இந்த 41 பேர் இறந்தது, 53 பேர் இன்றைக்கி காலையில் அங்கே இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. என்னங்க, அதாவது எதிர்கட்சிகள் எல்லாருமே இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க எதிர்கட்சிகள் எல்லாருமேன்னு. ஓரிருவர் சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லாருமே திரு டிடிவி தினகரன் உள்பட தமிழ்நாட்டின் அரசு இது சம்பந்தமாக எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மிக சிறப்பாக செய்திருக்கிறது என்றெல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். மிகைப்படுத்துவது என்பதை உங்களை போன்ற ஒரு சிலரால் தானே தவிர அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இப்போ இந்த செகண்ட் கவுன்சிலிங் இன்னைக்கோட முடியுதுங்கம்மா. இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி மாலையில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவாங்க.